உங்களோட கிரைய கணக்கீடு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற பகுதியில் எந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருக்கா? உங்களுக்கு விளங்குதா? ஸ்க்ரீன் ஷேர் ஓ ஆகியிருக்கா? சார் சார் விளங்குது. விளங்குது. ஓகே, ரைட். அப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பேஸ் பண்ணி இன்றைக்கி உள்ள கிளாஸை பேஸ் பண்ணி தான் இனி போகிற ஃபுல் செக்ஷனும் இந்த இந்த பேசிக் உங்களுக்கு கிளியராக விளங்காமல் இருந்தால் அடுத்தடுத்த பகுதி உங்களுக்கு விளங்காமல் போயிடும். ஸோ ஏதாவது எனி டவுட்ஸ் எங்கனையாவது டவுட் இருந்தால் எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் காசை பே பண்ணி படிக்கிறீங்க, அதனால எங்கனையும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் சார் எனக்கு இந்த இடத்துல விளங்கலை இன்னொருக்கா சொல்லுங்கன்னு சொன்னால் நான் ஸ்டாப் பண்ணி நான் செய்வேன். ஸோ நானும் வெரி பிஸி. நாளைக்கு மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஒரு காம்படிஷன் இருக்குது. அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். வெறுமனே கிளாஸில் உட்காந்துருக்குறோம் அல்லது ரெக்கார்டிங்கை ஷேர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாதீங்க. ஏன்னா இந்த லைவ் கிளாஸில் தான் நீங்கள் என்ன எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ரைட். அப்போ நம்ம போவோம் கிரயம். அப்போ நான் இதில் உள்ள உங்களுக்கு கன்செப்ட் ஆஃப் காஸ்ட் யூனிட் அண்ட் காஸ்ட் சென்டர், அதாவது கிரைய அலகு கிரைய நிலையம் தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. காஸ்ட் கிளாசிஃபிகேஷன், கிரயங்களை வகைப்படுத்தல் இன் ஓவர்வியூ. அது இல்லாமல் காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பை நேச்சர், அதாவது பண்பின் அடிப்படையில் வகைப்படுத்த போகிறோம். காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பை ஃபங்க்ஷன், அது தொழிற்பாட்டு அடிப்படையில் இந்த கிரயத்தை வகைப்படுத்த போகிறோம். ப்ராடக்ட் அண்ட் பீரியட் காஸ்ட், உற்பத்தி கால கிரயம் தொடர்பாக செய்ய. கண்ட்ரோலபிள் அண்ட் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட், கட்டுப்படுத்தக்கூடிய கிரயம், கட்டுப்படுத்த முடியாத கிரயம். காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பை பிஹேவியர், அதாவது கிரைய நடத்தையின் அடிப்படையில் வகைப்படுத்த போகிறோம். அனலைசிஸ் ஆஃப் செமி வேரியபிள் காஸ்ட், பகுதி மாறும் கிரயம் தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கிளாஸ் முடிய இன்னும் கொஞ்சம் என்னை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அறிமுகம் இருக்குது. முழுக்க முழுக்க தமிழ் நோட்ஸே தர முடியாது. என்னென்னு கேட்டால் நீங்கள் ஆங்கில பேப்பரை வாசி நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஸோ இதில் காஸ்ட்னா என்ன, அந்த காஸ்ட்டை எப்படி வகைப்படுத்த போகிறோம், காஸ்ட் யூனிட்னா என்ன, காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன, இதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துட்டு நம்ம அங்கிட்டு வருவோம். வீடியோ விளங்குதாம்மா? ஓ சார். ஓ சார்.
ரைட். கன்செப்ட் ஆஃப் காஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் காஸ்ட் சென்டர். இப்போ நீங்கள் பார்த்த 2 வீடியோவில் முதலாவது வீடியோவை பார்த்துருப்பீங்க. முதலாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தந்திருக்க உதாரணம் பாருங்கள். பிரிக் மேனுஃபேக்சர்ஸ், என்ன செங்கல் உற்பத்தியா, அது தொடர்பாக தந்திருக்காங்க ஒரு உதாரணம். நான் உதாரணத்தோட போயிட்டு நான் இதில் உள்ளதை விளங்கப்படுத்துகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தந்திருக்காங்க, சேவிஸ் சென்டர் தந்திருக்காங்க, எம்பீரியல் மேனுஃபேக்சர் தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் உற்பத்தி தொடர்பாக யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஒரு வீடியோ உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் போட்டு காட்டினேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட் உற்பத்தி செய்கிறதுக்காக என்னோட சேர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா தான் செய்யலாம். நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் சில நேரங்களில் அது உங்களுக்கும் போராக இருக்கும், எனக்கும் போரிங்காக இருக்கும். எந்த விதமான இதையுமே யோசிக்காங்க. நான் மதர் டங்கில் செய்கிறனால நீங்கள் நேராக பேசலாம். ஓகே, அந்த பிஸ்கட் உற்பத்தி செய்கிறதுக்காக என்னென்ன விடயம் தேவைப்பட்டுச்சுங்கிறத எனக்கு நீங்கள் ஒருக்கா சொல்லுங்கள். பிஸ்கட் உற்பத்திக்காக என்னென்ன விடயங்கள் தேவைப்பட்டுச்சுங்கிறத சும்மா நீங்கள் சொல்லுங்கள். குயிக்காக பார்த்துருப்பீங்க, உங்கள் மெமரியும் டெஸ்ட் பண்ணலாம். அல்லது சும்மா நீங்கள் சொல்லலாம். பிஸ்கட் உற்பத்திக்கு அதில் அவதானிச்சதா அல்லது நீங்களா யோசிச்சு சொல்லலாம். சொல்லுங்கள் பிள்ளைகள். எனக்கு மாவு, சுகர். வெரி குட். மா, சுகர், லேபர், அப்புறம் மெஷினரிஸ். வெரி குட். லேபர், we need machinery also. Good. What other things you observe in the videos? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. அந்த பில்டிங் ரெண்ட், அப்புறம் கரண்ட். வெரி குட். எலக்ட்ரிசிட்டி, குட். ரைட். நிறைய சொன்னீங்க அதில். திரும்ப ஒரு கணா அதை ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு ஃப்ளார், பட்லார், சுகர், கலரிங், டேட்ஸ், இந்த மாதிரியான சில பொருட்கள் காணப்படுச்சு. நீங்கள் சொன்னீங்க பில்டிங் ரெண்ட் சொன்னீங்க, மெஷினரி சொன்னீங்க. ரைட். அதை விட பெரிய ஃபேக்ட்ரி தான் நான் உங்களுக்கு காட்டினேன். அதை விட ரைட். அது இல்லாமல் அந்த பிஸ்கட் உற்பத்தியில் ஈடுபட்ட நபர்களுக்கு we have to pay the wages. So not only the biscuit maker, other than supervisors இருப்பாங்க, accountant, helpers, so many peoples they may help to product the biscuits. நிறைய பேர் அதில் பங்கேற்றிருப்பாங்க. தம்பி சொன்ன மாதிரி பில்டிங் ரெண்டாக இருந்திருக்கலாம். ஸோ ஓவரால் இந்த காஸ்ட் எங்கே ஏற்படுதோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம் காஸ்ட் சென்டர்னு. இந்த காஸ்ட் எல்லாம் எங்கெங்கே ஏற்படுதோ அதைத்தான் காஸ்ட் சென்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அகைன், இந்த காஸ்ட் அல்லது இந்த கிரயங்கள் எங்கெங்கே ஏற்படுதோ அதை காஸ்ட் சென்டர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், பிஸ்கட்டை உற்பத்தி செய்யறதுக்காக நமக்கு சில நேரங்களில் ஒரு ஸ்டோர் ஒன்று தேவைப்பட்டிருக்கலாம். அது அந்த பில்டிங்கோட சேர்ந்துருக்கலாம், அல்லது அந்த பில்டிங்க்கு வெளியில் இருக்கலாம். களஞ்சிய சாலைன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே உள்ள களஞ்சிய காப்பாளர் கொடுக்குற சம்பளமாக இருக்கலாம், அந்த களஞ்சிய கட்டிடத்துக்கு கொடுக்குற காஸ்டாக இருக்கலாம், அங்கே ஏற்படுற மின்சாரமாக இருக்கலாம். ஸோ அந்த எந்தெந்த இடத்துல காஸ்ட் ஏற்படுதோ அதான் காஸ்ட் சென்டர்னு சொல்லப்போம். காஸ்ட் யூனிட் அப்படின்னா சொல்லுங்களேன், அங்கே ஒரு 10 lakhs ஒரு 10 லட்சம் பிஸ்கட் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தா அந்த 10 லட்சம் உற்பத்தி செய்யப்பட்ட பிஸ்கட்டை தான் சொல்லுவோம் காஸ்ட் யூனிட்னு. என்னன்னா அழகு. அப்போ நம்ம அங்கே ஒரு பிஸ்கட்டுக்கு எவ்வளோ, அல்லது இங்கே சொல்கிறாங்க 10,000 பிரிக்ஸுக்கு எவ்வளோ, ஒரு கார்மெண்ட் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு கஸ்டமர்ஸாக இருக்கலாம். அது போக 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 உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். அப்போ ஒரு உற்பத்தியில் ஏற்படுற கிரயங்களை முடியுமா இருந்தால் நீங்கள் வச்சு நோட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நான் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் நான் வேணா அது நான் உங்களுக்கு போட்டு விடலாம். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்னென்ன ஏற்படலாம். இப்போ ஒரு உற்பத்திக்காக ஏற்படணும். நான் பிஸ்கட்டை உற்பத்தியை காட்டினேன். நீங்கள் சொன்னீங்க. அதே போல் கலரிங் சொன்னீங்க. மாஜரின் வேணுன்னா போட்டிருக்கலாம். அது இல்லாமல் வேறு அது உள்ளுக்கு உள்ளடங்குற மூலப்பொருட்களாக இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மெஷினரிஸ் ஒன்று இயங்குனுச்சு. அந்த மெஷினுக்கு போடுற
என்ன சொல்லலாம், அந்த கிரீஸாக இருக்கலாம் அல்லது போல்ட் நட்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு காஸ்டாக தான் கருதப்படுது. அந்த பிஸ்கட் உற்பத்தி செய்கிற நபர், அது இல்லாமல் அந்த பிஸ்கட் உற்பத்திக்கு செய்கிற ஹெல்பர்ஸ், அக்கௌண்டனாக இருக்கலாம், மேனேஜர்ஸாக இருக்கலாம், சூப்பர்வைசர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ்ன்னு சொல்லுவோம், வேஜஸ். அது இல்லாமல் அங்கே உள்ள ரெண்ட், அங்கே சில நேரங்களில் பெரிய உற்பத்தினால லேபர்ஸ்க்கான இன்சூரன்ஸாக இருக்கலாம், அதே போல் லேபர்ஸுக்குரிய அதர் பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம். ஆகவே இவ்வாறு ஒரு உற்பத்திக்கு ஏற்படுற மொத்த கிரயங்களையும் நம்ம கிரயங்கள்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ இந்த கிரயங்களை தான் நம்ம வகைப்படுத்த போகிறோம். இந்த கிரயங்களை நம்ம வகைப்படுத்த போகிறோம். எப்படி வகைப்படுத்த போகிறோம்? உதாரணத்துக்கு பாருங்க, இங்கே தந்திருக்காங்க சில கொஸ்டின்ஸ். ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், a car manufacturer, a computer repair center. So suitable answer cost units for following business. ஹாஸ்பிட்டலுங்கிற நேரம் அது சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பிஸ்னஸ் சாரி ஹோட்டலுக்கு என்ன, அங்கே என்ன, ஒரு கெஸ்ட் வந்து ஒரு நைட்டுக்கு இருக்கிற நேரம் அவருக்கு வழங்கின அந்த சாப்பாடுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஒரு பர்சன் நைட் ஆப்ரேஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மேனுஃபேக்சரர் இருந்தால் கார் ஒரு காருக்கு ஒரு ஜாப் ரிசீவ்ட், ரைட். இதை நம்ம அங்கிட்டு போக போக பார்த்துக்கொள்ளலாம். இதோட மிக முக்கியமான பகுதிகளை தான் காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இன் overview of cost classification, right. So why we have to classify the cost? So according to this section, setting the selling price, நம்ம ஏன் இந்த காஸ்ட் தொடர்பாக கவனம் செலுத்தணும்னு சொன்னால், அந்த விற்பனை விலையை தீர்மானிக்கிறதுக்காக நம்ம அந்த காஸ்ட் தொடர்பாக கவனம் செலுத்தணும். டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறதுக்காக இந்த காஸ்ட்டை நம்ம செய்யணும். பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங், திட்டமிடலுக்காகவும் பாதீட்டுக்காகவும் நம்ம இந்த கிரயம் தொடர்பாக கவனம் செலுத்தணும். கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்துறதுக்காக கிரயம் தொடர்பாக கவனம் செலுத்தணும். ரிப்போர்ட்டிங், அறிக்கையிடலுக்காக. ஸோ ஏன் நம்ம கிரயம் தொடர்பாக அக்கறை செலுத்தணும் சொன்னால், விச் குட் பி யூஸ் ஃபார் பிளானிங், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் பர்பஸ் எஸ் டீட்டெயில்ஸ். அது தொடர்பாக விளக்கமாக கீழே தந்திருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் கிளாசிஃபிகேஷன், இப்போ நீங்கள் அங்கே ஏற்பட்ட எல்லா கிரயங்களையும் திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தணும்னா, மாவாக இருக்கலாம், அங்கே உள்ள உற்பத்தியாளர் கொடுத்த வேர்ஜஸாக இருக்கலாம், அங்கே உள்ள சூப்பர்வைசர்ஸ் கொடுத்த வேர்ஜஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி பில்டிங் ரெண்ட்டாக இருக்கலாம், அந்த மெஷினரிஸுக்கு ஏற்படுற டிப்ரிஷியேஷன் சொல்லுவோம், தேய்மானங்களாக இருக்கலாம், அல்லது அந்த மெஷினரிஸுக்குள்ள மெஷினரிஸை கண்டினியூவாக இயங்குறதுக்காக கிரீஸாக இருக்கலாம், வேறு போல்ட் நட்ஸாக இருக்கலாம், அதுக்குரிய ரிப்பேரிங் இருக்கலாம். அதே போல் அந்த ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற சேவிஸ் சென்டரில் உள்ள அங்கே என்ன சொல்லுவோம், களஞ்சிய காப்பாளருக்குரிய சம்பளமாக இருக்கலாம், களஞ்சிய வாடகையாக இருக்கலாம், அங்கே உள்ள குளிரூட்டலாக இருக்கலாம், அங்கே உள்ள மின்சாரமாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வகைப்படுத்த போகிறோம். அது ஏற்படுற பண்பின் அடிப்படையில், நேச்சர் அடிப்படையில், ஃபங்க்ஷன் அடிப்படையில், அந்த காஸ்ட் டு பிஹேவியர் அடிப்படையில், அந்த ப்ரொடக்ஷன் பீரியட், அதாவது உற்பத்தியாக காலக்கிரயமாங்கிற அடிப்படையில், கண்ட்ரோல் அண்ட் அன்கண்ட்ரோலபிள்ங்கிற வகையில் இந்த காஸ்ட்டை நம்ம வகைப்படுத்த போகிறோம். ஸோ இதை உங்களுக்கு கேட்கலாம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லி இதை உங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லி வரலாம். உங்களோட சிலபஸில் இருக்குது 1, 2, 3, 4. ஸோ தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பை நேச்சர், பை ஃபங்க்ஷன், பிஹேவியரல், ப்ரொடக்ட் அண்ட் பீரியட் காஸ்ட், கண்ட்ரோல் அண்ட் அன்கண்ட்ரோலபிள். மோர் தென் திஸ் 5, இதை விட அதிகமாக நம்ம வகைப்படுத்தலாம். ஸோ அக்கார்டிங் டு யுவர் சிலபஸ் only this 5 is very most enough to sit the examination. So cost classification by nature, this is very important. அதன் பண்பின் அடிப்படையில் எவ்வாறு காஸ்ட்டை வகைப்படுத்த போகிறோம்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க பாருங்க, மெட்டீரியல் காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட், மூலப்பொருள் கிரயம். செகண்ட், லேபர் காஸ்ட், ஊழிய கிரயம். எக்ஸ்பென்சஸ், இது இல்லாமல் வேறு எக்ஸ்பென்ஸ். அப்போ தேர் ஆர் 3 டைப்ஸ்: மெட்டீரியல் காஸ்ட், மூலப்பொருள் கிரயம், கூலி கிரயம் சொல்லுவோம், லேபர் காஸ்ட், அல்லது ஊழிய கிரயம் சொல்லுவோம், எக்ஸ்பென்சஸ், ஏனைய கிரயங்கள். ஸோ இந்த நேச்சர் அடிப்படையில் 3 வகைப்படுத்துகிறோம். அதில் உதாரணத்துக்கு பாருங்கள், மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ளூட் all cost incurred in a
purchasing, storing, and issuing materials. For example, purchase price, cost of placing in order, transporting charges, loading, right? அதாவது ஒரு மூலப்பொருளை கொள்வனவு செய்து அந்த பொருட்களை நிறுவனத்துல கொண்டு வந்து களஞ்சியப்படுத்துறதுக்கு, அதே போல அதை நிறுவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, அந்த பொருளை ஏற்றுறதுக்கு, இறக்குறதுக்கு, பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு, இதுக்காக ஏற்படுற எல்லா செலவையும் சொல்றாங்க மெட்டீரியல் காஸ்ட்னு. உதாரணத்துக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிஸ்கட் உற்பத்தியில மாவா இருக்கலாம், எசன்ஸா இருக்கலாம், அது இல்லாம மாஜரினா இருக்கலாம், கலரிங் சொன்னாங்க. இவ்வாறு ஏற்படுற சகலதையும் மெட்டீரியல்னு சொல்லி சொல்ல போறோம். இது இல்லாம அந்த மெஷினரிஸ்க்கு போடுற சில கிரீஸா இருக்கலாம், அல்ல ஆயிலா இருக்கலாம், இதையும் கூட நம்ம மெட்டீரியல்ங்கிறது தொடர்பாக பேசுறோம். அது இல்லாம இன்னொரு ஒன்று பார்த்தீங்க நீங்க அங்கே ஒரு சிக்கன் ஃப்ரையர் ஒன்று செய்கிறாங்க. அப்போ அதில் போடுற நேரம் அந்த சிக்கனாக இருக்கலாம், அதுக்கு போடுற வேறு கறி லீவ்ஸாக இருக்கலாம், சில்லிஸாக இருக்கலாம், பவுடர்ஸாக இருக்கலாம், அது இல்லாமல் வேறு எசன்ஸ் எல்லாம் அது உள்ளுக்கு சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மூலப்பொருள் சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த மூலப்பொருளுங்கிற நேரம் அது ஒரு பர்ச்சேஸ் ப்ரைஸாக இருக்கலாம், அது இல்லாமல் அது லோடிங் செய்கிறதா இருக்கலாம், அன்லோடிங் செய்கிறதா இருக்கலாம், வேறு என்ன சொல்லுவோம், ஸ்டோரேஜ் காஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது உள்ளுக்கு வரப்போகுது. அடுத்து சொல்கிறோம் லேபர் காஸ்ட். அப்போ அங்கே லேபர் காஸ்ட்டுங்கிற நேரம் அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸாக இருக்கலாம், இபிஎஃபாக இருக்கலாம், இடிஎஃபாக இருக்கலாம், வெல்ஃபேர்ஸாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், எல்லாம் சேர்த்து எம்ப்ளாயி இன்சூரன்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லேபர் காஸ்ட்டுங்கிறது உள்ளுக்கு வரப்போகுது. இந்த லேபர் காஸ்ட்டுங்கிற நேரம் டிரெக்டாக அந்த ப்ரொடக்டில் ஈடுபடுற நபராக இருக்கலாம், அது இல்லாமல் அங்கே உள்ள சூப்பர்வைசர்ஸாக இருக்கலாம், அங்கே உள்ள மேனேஜர்ஸாக இருக்கலாம், அங்கே உள்ள அக்கௌண்டனாக இருக்கலாம், அங்கே உள்ள ஹெல்ப்பர்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் கொடுக்குற அந்த பேசிக் சேலரியாக இருக்கலாம், அது இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குற இபிஎஃப், இடிஎஃப், வெல்ஃபேர் காஸ்ட், போனஸ் பேமெண்ட் எல்லாம் சேர்த்தா லேபர் காஸ்ட்னு சொல்கிறோம். இந்த மேலே உள்ள 2 தவிர்ந்த வேறு எல்லா செலவுகளையும் நம்ம சொல்கிறோம் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பில்டிங்குரிய ரெண்டாக இருக்கலாம், மெஷினரிஸ் இயங்குகிற நேரம் அந்த மெஷினரிஸ்க்குரிய டிப்ரிஷியேஷனாக இருக்கலாம், அந்த மெஷினரிஸுக்குரிய இன்சூரன்ஸாக இருக்கலாம், அங்கே உள்ள ஏர் கண்டிஷனுக்கு ஏற்படுற செலவாக இருக்கலாம், அங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டிக்கு ஏற்படுற செலவாக இருக்கலாம், அதே போல் வேறு என்ன சொல்லலாம், அங்கே உள்ள அந்த இயந்திர சாதனங்களுக்கான ரிப்பேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி வருது. ரைட். இப்போ நான் பேசினதில் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவையாக இருந்தால் நீங்கள் எனக்கு செட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி பேசுகிறது கஷ்டமாக இருந்தால் செட் பாக்ஸில் போடலாம். ஆல்வேஸ் ஐ வில் செக் தி செட் பாக்ஸ். நான் பேசின விஷயத்தில் இப்போ ஓவரால் ஒரு காஸ்ட் சென்டரில் என்னென்ன காஸ்ட் சென்டருங்கிறத நீங்கள் அந்த மீனிங்கை விளங்காட்டி பரவாயில்ல, காஸ்ட் யூனிட்ஸுங்கிறத விளங்காட்டி பரவாயில்ல, இது ஓவரால் நம்ம செய்கிற நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு விளங்கும். இந்த நான் பேசின விஷயத்தில் எங்கனையாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தால், விளங்காம இருந்தால் கேளுங்க. அடுத்தடுத்து போகிற நேரம் இது தான் உங்களுக்கான ஃபண்டமெண்டல், இது தான் அடித்தளம். ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு கிளியராக விளங்குனா தான் அந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கிற பகுதியே விளங்கும். இந்த இடத்துல இஃப் யூ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்செப்ட், அங்கிட்டு போகிற பகுதியில் யூ வில் ஃபெயில். ப்ளீஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் கேளுங்க. சரி, மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வருங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், தளபாட உற்பத்தியாக இருந்தால் நான் கொஞ்சம் மெட்டீரியல் காஸ்ட் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா, என்னென்ன மெட்டீரியலாக வரலாம்ட்டு, என்னென்ன மூலப்பொருளாக வரலாம்ட்டு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்க. இருக்கிறது 6 பேர் தான். வுட் வெரி குட். வுட், அப்புறம் ஆணி, எஸ், நெயில். ஓகே. sometimes glue. Yes, glue. Yeah, wood glue இருக்கலாம். சார் அது பாலிஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ற லிக்விட் அதுகள். வெரி குட். பாலிஷ் பண்ற லிக்விடா இருக்கலாம், பெயிண்டா இருக்கலாம். குட்.
வேறம்மா உங்களோட பேரும் எனக்கு சிந்து. கேன் யூ டெல் மீ? ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா. சிந்து சரியா நான் பேர் சொல்லியிருக்கேன். ரைட். பேர் சொல்ல சில நேரங்களில் விருப்பம் இல்லாட்டி சொல்லுங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன், யாராவது சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஒன்றும் யோசிக்காதீங்க. ஓகே, ரைட். அதே போல் எனக்கு சொல்லுங்க, ஒரு வடை உற்பத்தி. பொம்பளை பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம், ஒரு வடை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னன்னு சொல்லுங்கம்மா. நோ, பயிர் தேவைப்படாது. பயிர் வடை பருப்பு தேவைப்படும். ஓகேம்மா, பருப்பு, மிளகாய். ஓகே, உங்களோட சிக்னல். ஓ ரைட், நீங்க இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் சிக்னல் வீக்னு நினைக்கிறேன். அவர் சிந்து சொன்ன மாதிரி ரைட். நம்ம சொல்லுவோம் பருப்பு டால்னு சொல்லுவோம், ஒனியன், சில்லி, ஆயில், வேற என்ன, சால்ட், இப்படியான மூலப்பொருட்கள் நமக்கு தேவைப்படும். தெரிஞ்ச சின்ன ஆங்கிலம் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பருப்பு, வெங்காயம், அவர் சொன்ன மாதிரி எண்ணெய், சால்ட், உப்பு, அது இல்லாமல் கறி லீவ்ஸ், இந்த மாதிரியான மூலப்பொருட்கள் தேவைப்படுது. காட். அதே போல் ஒரு பான் உற்பத்திங்கிற நேரம் இதுதான் உங்களுக்கு கேட்கலாம். பான் உற்பத்திங்கிற நேரம் ஃப்ளா, மாஜரின், எசன்ஸ் இருக்கலாம். அது இல்லாமல் வேற என்ன சொல்லுவோம், ஈஸ்ட், பட்டர் ஓ சம்திங், இதான் மூலப்பொருட்களாக இருக்கலாம். சில நேரங்களில் ரைட். இப்போ இங்கே லேபர் காஸ்ட்டுங்கிற நேரம் நம்ம விளைக்கணும். அந்த உற்பத்திக்காக டிரெக்டாக உதாரணத்துக்கு பான் சுடுப ஒருத்தர் சொல்லுவோம். அந்த பான் சுடுறது சரியாங்கிறதுக்காக சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அந்த சூப்பர்வைசரை பார்க்குறதுக்கு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அந்த மேனேஜரை பார்க்குறதுக்கு டாப் லெவல் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அக்கௌண்டன்ட் இருப்பார். அது இல்லாமல் சிற்றூழியர்கள்லாம், இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற சம்பளமாக இருக்கலாம், இபிஎஃபாக இருக்கலாம், இடிஎஃபாக இருக்கலாம், வேறு வெல்ஃபேர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் லேபர் காஸ்ட்டுக்கு வரப்போகுது. அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மெஷினரிஸ் தேய்வடைகிறதா இருக்கலாம், அல்லது அந்த மெஷினரிஸ்க்குரிய மூலப்பொருட்களாக இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் அதே எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்குது, மிக முக்கியமானது அதே எக்ஸ்பென்சஸில். சொல்லுங்களேன், ஒரு பிஸ்கட். அந்த பிஸ்கட் வந்து சொல்லுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஷேப்பில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார் ஒரு பிஸ்கட்டை. ஹார்ட் ஷேப்பில் கண்டுபிடிச்ச பிஸ்கட் சின்ன பிள்ளைகள் மத்தியில் அல்லது ஒரு டெடிபேர் வடிவத்தில் கண்டுபிடிச்சிருக்காருங்களே, ஏதோ ஒரு டெடிபேரோ ஏதோ ஒரு சின்ன வடிவத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த டெடிபேர் வடிவத்தில் கண்டுபிடிச்ச பிஸ்கட் தான் சரியான விருப்பம். ஸோ அந்த பிஸ்கட்டை அந்த டெடிபேரை வடிவத்தில் கண்டுபிடிச்ச த இன்வெர்ட்டர் போயிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அல்லது வேர்ல்டு வைட் அதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் பர்டன் ரைட்ஸ் எடுத்துருவோம்னு சொல்லுவோம். பர்டன் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்க உரிமைன்னு சொல்லுவோம். அந்த ஆக்க உரிமை கட்டளை சட்டத்துக்கு கீழே அவர் அதை பதிவு செஞ்சிட்டாருன்னு சொன்னால், அந்த டெடிபேயா வடிவத்தில் வேற யாருமே அந்த பொருளை உற்பத்தி செய்ய முடியாது. கட்டாகனா இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. இன்னொரு 7 மினிட்ஸில் கட் ஆகும், ஒருக்கா ஜாயின் ஆகும். அந்த டெடிபேயா வடிவத்தில் அந்த பிஸ்கட்டை வேறு யாருமே உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்? அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வடிவத்தில் வேறு யாராவது உற்பத்தி செய்து அதை அவர் இனங்கண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா இருந்தால் அவருக்குரிய அந்த நட்டையீடு அல்லது அந்த நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இப்போ அந்த டெடிபேயா வடிவத்தில் நம்ம பொருட்களை உற்பத்தி செய்யணுமா இருந்தால் அந்த நபர்கிட்ட போயிட்டு அனுமதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். யார் கண்டுபிடிச்சி அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரோ அந்த நபர்கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுவோம், நான் உற்பத்தி செய்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பர் யூனிட், பிஸ்கட்டாக இருந்தால் ஒவ்வொரு பிஸ்கட், சட்டையாக இருந்தால் ஒவ்வொரு சட்டை, சப்பாத்தாக இருந்தால் ஒவ்வொரு சப்பாத்து, பேனையாக இருந்தால் ஒவ்வொரு பேனைக்கும் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வீதத்தை தர்றேன். குறிப்பிட்ட 1 ரூபாவோ 2 ரூபாவோ பர்சன்டேஜ் தரேன். ஸோ எனக்கு நீங்கள் அதை
உட்பேசுறதுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அவ்வாறு நம்ம அவர்கிட்ட வாங்குற அந்த பெர்மிஷனுக்காக கொடுக்குற கட்டணமும் அதை எக்ஸ்பென்சஸ் தான் வருது. இந்த கட்டணத்துக்கு பேர் தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க? தம்பி நீங்க பேசுனீங்க, யாராவது என்ன பேர் சொல்லுவோம்? Can you remember என்ன anyone? இல்ல சார். பேரு ரைட். நம்ம சொல்லுவோம் அதை ராயல்ட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ராயல்ட்டி. தமிழ் என்ன சொல்லுவோம்? ஆக்க உரிமை கட்டணம் சொல்லி சொல்லுவோம். ஆக்க உரிமை கட்டணம். ஸோ இப்போ நான் ஓவரால் ஒரு காஸ்ட் ஏற்படுற அந்த காஸ்ட்டை நான் பேசுகிற நேரம் மெட்டீரியல் காஸ்ட் ஏற்படுது, அது உள்ளுக்கு உங்களுக்கு என்னென்ன வரும் தெரியும். லேபர் காஸ்ட் வருது, என்னென்ன வரும் தெரியும். அதே எக்ஸ்பென்சஸ் உள்ளுக்கு இப்போ நான் விசேடமாக ஒன்று பேசுகிறேன். ராயல்ட்டி, ரெண்ட், இன்சூரன்ஸ், டிப்ரிஷியேஷன், பெருமான தேய்வு, மெஷினரிஸ் டிப்ரிஷியேஷன், பில்டிங் டிப்ரிஷியேஷன், அது இல்லாமல் இன்சூரன்ஸ் இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், ஏசி பண்ணுறதா இருக்கலாம். இவ்வாறு ஏற்படுற காஸ்ட் எல்லாமே அதர் காஸ்ட். ரைட். அடுத்ததாக இந்த காஸ்ட்டை த காஸ்ட் எலிமெண்ட்ஸ் கேன் பி further divided into direct and indirect cost. So although what we have discussed earlier, there are 3 cost elements we discussed: material cost, labor cost, other expenses. So all 3 costs can be divided into other 2 main part. One is direct, so we can say direct material cost and indirect material cost. நேர் மூலப்பொருள் கிரயம், நேரில் மூலப்பொருள் கிரயம். ஸோ டிரெக்ட் லேபர் காஸ்ட், இன்டிரெக்ட் லேபர் காஸ்ட். அதே போல டிரெக்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் ஓ டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ பாருங்க, இந்த 6 வகைப்படுத்தப்படுது. முதல்ல பார்த்தோம் மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தோம், லேபர் காஸ்ட் பார்த்தோம், எக்ஸ்பென்சஸ் சொல்லி பார்த்தோம், அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லி பார்த்தோம். இந்த ஒவ்வொன்றையும் direct and indirect சொல்லி வகைப்படுத்துறாங்க. direct material cost, indirect material cost, direct labor cost, indirect labor cost, direct expenses, indirect expenses சொல்லி வகைப்படுத்துறாங்க. இந்த இருக்கு டோட்டல் காஸ்ட் நம்ம சொல்றோம், மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ் சொல்லி சொல்றோம். ரைட். டிரெக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட், இதை 3ஆ வகைப்படுத்துறோம். டிரெக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டிரெக்ட் லேபர் காஸ்ட், டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே போல இன்டிரெக்டை 3ஆ வகைப்படுத்துறோம். இன்டிரெக்ட் மெட்டீரியல், இன்டிரெக்ட் லேபர், இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ். ரைட். இந்த கிளாசிஃபிகேஷன் விளங்குதா உங்களுக்கு? எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். சார் இது எப்படி எனக்கு 6ஆ வந்துச்சு, நான் டிரெக்ட் இன்டிரெக்ட்னா என்னன்னு சொல்றேன். இந்த ஒவ்வொரு காஸ்ட்டையும் நம்ம பிரதானமா 3 காஸ்ட் பார்த்தோம். மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ் சொல்லி பார்த்தோம். அதை திரும்ப நம்ம 3ஆக வகைப்படுத்தோம். ரைட். இதுல எதுவும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட கேளுங்க. சார் நீங்க சொன்னது எனக்கு விளங்கல அல்லது விளங்கிருச்சு, பேசுங்க, குயிக்கா பேசுங்க. கிளியரா என்னம்மா? விளங்குது சார். ஓகே. ரைட். அடுத்ததுக்கு நம்ம போகலாமா? ரைட். இந்த காஸ்ட் பாருங்க சொல்றாங்க, டிரெக்ட் காஸ்ட், இன்டிரெக்ட் காஸ்ட். ஸோ இப்போ நான் இங்கே மேலே வர்றேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டை டிரெக்ட் மெட்டீரியல், இன்டிரெக்ட் மெட்டீரியல் சொல்லி வகைப்படுத்தும். லேபர் காஸ்ட்டை டிரெக்ட் லேபர்,
இன்டிரெக்ட் லேபர்னு சொல்லி வகைப்படுத்தும். ஸோ லெஸ் தென் 1 minute இட் வில் பி ஸ்டாப் த ஜூம். அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. நான் கனெக்ட் பண்ணுறேன். எக்ஸ்பென்சஸை டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டிரெக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி சொல்ல போகிறோம். ரைட். இன்னும் 1 minute கட் ஆகும். பிறகு அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. நான் என்ன டிரெக்ட் எது இன்டிரெக்ட்னு சொல்லி பேசுவோம். ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க பார்ப்போம்.